இன்றைக்கி நல்லா ஸ்பெஷலாக ஒரு சாப்பிட போகிறோம். இது வந்து முடக்கத்தான் கீரை. இது வந்து கோவக்காய் சாம்பார். ரொம்ப ஆரோக்கியம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோவக்காய் ஹார்ட்டுக்கு, அதே போல் வந்து கேன்சருக்கு, சுகருக்கு, ஏதாச்சும் வயிற்றில் வந்து புண்ணு இருந்துச்சுன்னா, வாயில் புண்ணு இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு அருமையான கோவக்காய் வச்சு ஒரு சாம்பார் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கசக்கும். இந்த கோவக்காய் சாம்பார் நான் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். போய்ட்டு இது லுக்மா சமையல் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு. கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும் குழம்பு. நல்லா வெயில் நேரத்தில் ஒரு அருமையான உணர்வு. வெயில் நேரத்தில் ஒரு அருமையான, ரொம்ப அருமையான ஹெல்த்தியான உணவு. நல்ல பழைய சாதம், நல்லா சில்லுன்னு இருக்குது. ஃபஸ்ட் லைட்டாக தண்ணி, இந்த பழைய சாதம் தண்ணியை குடிச்சிப்போம், ஏன்னா அடைக்காது. அப்போ தான் இது வந்து முடக்கத்தான் கீரை. இது ரொம்ப மூட்டு வலிக்கு ரொம்ப ஒரு சிறந்த கீரை. இது நல்லா அது வெங்காயம் பூண்டுலாம் போட்டு எண்ணெய் ஊற்றி, கடுகு போட்டு, கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் வதக்கி சாப்பிட்ணும். நல்லா என்ன செய்யணும், சாப்பிட்டு இந்த கோவக்காய் சேர்த்து சாப்பிடணும். சரி டேஸ்ட். கோவக்காய் ரொம்ப ஹெல்த்து. லைட்டாக கசக்கும். அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா ஒரு அந்த கசப்புலாம் போயிடும். உண்மையிலே பயங்கர அமிர்தம். அமிர்தம்னா இதுதான். சொர்க்கமே என்றாலும் நமக்கு இதை போல உணவு கிடைக்குமா? நீங்க வெளிநாடு சென்றாலும் உங்களுக்கு இதை போல உணவு கிடைக்குமா? நம்ம கண்டதை அது சாப்பிட்டு கடைசியில் வந்து ஆரோக்கியம் சரியில்லைன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். கடவுள் ஆண்டவன் வந்து இயற்கையாக இப்படிலாம் சாப்பிடணும் நமக்கு ஒரு வழியை கொடுத்துருக்காங்க.
இல்லை பழைய சாதம் சாப்பிட்றது. இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு. நல்லா பழைய சாதம் சாப்பிட்ணும். அதே நேரத்தில் நம்ம வந்து நல்லா காலைல நல்லா வாக்கிங் போகணும். அப்போ தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம எப்போதுமே மெயினாக வந்து இந்த பாடி எப்போதுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை குளிர்ச்சியாக கரெக்டாக வச்சுருக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு டெய்லி வந்து இந்த குளிர் காலெல்லாம் விட்டுட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் டெய்லி இதை காலைல கண்டிப்பாக சாப்பிட்லாம். பழைய சாதம் வச்சுக்கிட்டு அது கூட நிறைய சைடிஷ் வச்சுக்கிங்க. நான்வெஜ் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் வச்சுக்கிங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலை மட்டும் நிறைய வச்சு, வேர்க்கடலை, சின்ன ஆனியனு, இந்த கருவாடு, இந்த கீரை வகைகள், இதில் நிறைய சைடிஷ் வச்சுக்கிட்டுனா நல்லா இறங்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் பழைய சாதம் ஃபுல்லாக இறங்கும். முடக்காத்தங்கீராவும் லைட்டாக கசக்கும், அதுவும் கசப்பு உள்ளது தான். அதை வந்து ஒரு இட்லி மாவோட சேர்த்து அரைச்சிக்கின்னு வச்சுக்கலாம். தோசை விடும்போது அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்கு. உடம்பு வலிக்கலாம் ஒரு சிறந்த மருந்து இது முடக்கத்தாங்கீரை. நல்லா காட்டில் நிறைய படர்ந்துருக்கும். வயல்வெளிலாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். கோவக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா சாம்பார். இந்த குழம்புல ரைஸில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம் லஞ்சில். அதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணும் வயிறெல்லாம். அது கோவக்காய் வந்து அவ்வளோ அருமையான ஒரு சிறப்பான ஒரு மருந்து. பழைய சாதம் காலி ஆகிடுச்சு. இன்னும் நிறையா இருந்தாலும் இன்னொரு குண்டான் சாப்பிட்லாம். தண்ணியும் குடிச்சிடணும். இதுதான் பயங்கர குளிர்ச்சி.